ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ரீசன்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகமா வெக்கையா இருக்குதுன்னு தோண ஆரம்பிச்சிருக்கா? வெல், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னமும் சூடா இருக்கும். ஹியூமன் ரெக்கார்ட்ஸ்ல இதுவரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண காலகட்டங்கள்ல ஹாட்டஸ்ட் இயரா இருக்கிறதுலே சூடான வருஷமா 2027 மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி பிபிசில ஆரம்பிச்சு அல் ஜசீரா வரைக்கும் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சின்ன பையன். மதன் வெயிட் பண்ணு, உலகமே சூடாகுங்கிற ஒரு சின்ன பையன் காரணமான்னு கேட்டீங்கன்னா எஸ். அந்த சின்ன பையனுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல் நினோ. எல் நினோ அப்படின்னு ஸ்பானிஷ்ல சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சின்ன பையனா. இந்த சின்ன பையன் அப்படின்னு வந்து ஒரு வெதர் பினாமினனுக்கு, ஒரு இயற்கை பினாமினனுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன், சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இதை முதல்ல பாக்குறப்போ இதுக்கு எல் நினோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை நம்ம இன்னும் கொண்டு வர்றதுனால அதை நம்ம சின்ன பையன் வந்துட்டான் பாரு அப்படின்னு அந்த சீசன் அப்போ சொல்லுவாங்களாம். இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒன்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி வர்றப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வெதரையும் இம்பாக்ட் பண்ணி விட்டுரும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியா வந்து மான்சூன் வீக் ஆயிடும். அதாவது எந்த ஒரு மழையை நம்பி நம்ம ஊர்ல முக்காவாசி விவசாயம் இருக்கோ அந்த மழை வந்து ரொம்ப கம்மியாயிட வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியால வந்து காடுகள் எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியா காடுகளுக்குள்ள தீ அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியாக்குள்ள காட்டுக்குள்ள தீ வர வாய்ப்பு இருக்குது. சவுத் அமெரிக்கால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு அதிகமா வெள்ளம் வந்து நிறைய காரு பைக் அடிச்சுட்டு போக சான்ஸ் இருக்குது. அண்ட் உலகத்துல இருக்கக்கூடிய இன்னும் பல பனிப்பகுதிகள்னு நினைக்கிற இடம் கூட வந்து ரொம்ப சூடாயிட வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா கடலுக்குள்ள நிறைய மீன்கள் வந்து இருக்கிற இடத்தை தாண்டி மத்த இடங்களுக்கு போயிடும். இதனால மீனவர்கள் அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சின்ன பையனால நடக்க போகுது. அதன் சின்ன பையன் சொல்ற அப்படி என்ன மதன் பினாமினன், அதை தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ. நம்ம ரொம்ப டீடைல்டா எல் நினோனா என்ன அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த வீடியோவை வந்து ஒரு 5 வயசு குழந்தையும் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 50 வயசு மேனும் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 8 இயர் ஓல்டு ஒரு கிராண்ட் மதரும் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த எல் நினோனா என்ன, எதை பத்தி இன்னைக்கு வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா கிளைமேட் சயின்டிஸ்டும் எக்ஸ்பர்ட்ஸும் பயப்படுறாங்க. இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் முன்னாடி தெளிவா சூப்பரா ஈஸியா பக்காவா வெல் ரிசர்ச்டா நீங்க வந்து 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ கரெக்டா உங்களை வந்து சேரும். ஓகேவா? நம்ம வந்து வீடியோக்குள்ள எல் நினோனா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் எல் நினோ வந்திருக்குது. ஓகேவா? இது புது பினாமினன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒன்ஸ் இது வர்றது வந்து ஒரு காமனான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி எல் நினோ வந்தப்போ பயங்கரமான எல் நினோ இருந்திருக்குது, கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கிற எல் நினோ இருக்குது. அந்த மாதிரி எல் நினோ வந்தப்போ வரலாற்றுல நடந்த சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். 1877-78 ஓகேவா? 2026 இருக்கும். 1977 கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? 150 இயர்ஸ்க்கு முன்னாடி உலகத்தோட வர்ஸ்ட் எல் நினோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இந்தியால வந்து மழையே கிடையாதான். 1877-78ல இந்தியால மழை, ஒரு வருஷம் ஃபுல்லா மழை இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதன் மழை இல்லைன்னா வெயில்ல போக இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஆக்சுவலா மழையை வச்சுதான் இன்னைக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்குது. கரெக்டா? கிராப்ஸுக்கு தண்ணி ஊத்த முடியாம என்ன ஆகும், நதிகள் ட்ரெயின் ஆகும், டேம்ல தண்ணி இருக்காது, மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை ஏற்படும், ஒரு இடத்துல இன்னொரு தண்ணியை கொண்டு வரணும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட பண்ணிட முடியும். 1877-78ல வறுமை நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிடும். அதே பிழைப்பா நம்பி இருக்கிற விவசாயிங்க வயித்துல அடிக்கணும். அதை நம்பி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மிடில்மேன் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. கடைசியில எண்டா ஷாப்கீப்பர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாமே வந்து மழை மிஸ் ஆச்சுன்னா மழை மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே மிஸ் ஆயிடும். கரெக்டா? திருக்குறள்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அவ்வளவு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து 1878ல நடந்து இந்தியால மான்சூனே வேனிஷ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அண்ட் அதே 1877-78ல பாத்தீங்கன்னா சைனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதிகள் வந்து கம்ப்ளீட்டா ட்ரையா ஓடி இருக்குது. சைனீஸ் மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் பஞ்சம் வந்து 3 கண்டங்கள்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஏசியால, யூரோப்ல, ஆப்பிரிக்கால 3 கண்டங்கள்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி 50 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3% அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து 50 மில்லியன் பேர் இறந்தே போயிருக்காங்க. வறட்சினால வந்து இறந்து போயிருக்காங்க. 1972-73ல வந்த எல் நினோனால வந்து அங்க இருக்கக்கூடிய பெரு அந்த சைடு, அந்த சவுத் அமெரிக்கா சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. 1982ல வந்து ஒரு மான்ஸ்டர் ஹரிகேன், ஒரு மிகப்பெரிய புயல் வந்து ஹவாயில அடிச்சிருக்குது. இப்படி வேர்ல்டு ஃபுல்லா வந்து நிறைய இம்பாக்ட் வந்திருக்குது. ரொம்ப ரீசெண்டா சொல்லணும்னா 2015-16ல வந்து பிளானட்டோட வர்ஸ்ட் கோரல் ப்ளீச்சிங் நடந்திருக்குது. அந்த கடலோரத்துல வந்து தண்ணிக்கடியில பவளப்பாறைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பயங்கரமா அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மீன் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும், ஃபிஷர்மேன் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. சோ இப்படி சொல்லிட்டு இருக்கப்போ இந்த எல் நினோ மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. மதன் பில்டப் போகாம இருக்குது. எல் நினோனா என்னன்னு இன்னும் நீ சொல்லாம இருக்கே, பேச்சு மட்டும் இருக்கு, நீ என்ன மேட்டர்னு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த மேட்டருக்குள்ள வரேன். இது முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிளனேஷன். பேசிக்கா அதை பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப
ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கடல் இருக்குல்ல, கடல் வந்து சூடாகிறப்போ அந்த சுடு தண்ணி என்ன ஆகும், ஒரு விஷயம் நம்ம வந்து சூடு பண்றோம்னா அது என்ன ஆகும், ஆவியா மேல போகும். சோ கடல் வந்து ரொம்ப சூடாகிறப்போ சம்மர் டயத்துல நல்ல கடல்லாம் சூடாகிறப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் தண்ணி வந்து மேல போகும், அது வந்து மழையா பெய்யும். இப்போ எர்த்ல வந்து சில விண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த விண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சூடாகிற தண்ணியை வந்து ஒரு சைடு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஜெனரலா ஈஸ்ட் டு வெஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரேட் விண்ட்னுலாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எர்த்ல இருக்கிற காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுடு தண்ணியை வந்து மேல வரும். கரெக்டா சுடு தண்ணி தான் முதல்ல மேல வரும், அதனால தான் எவாபரேட் ஆகி மேல போகுது. இந்த மேல கடல் தண்ணிக்குள்ளேயும் அப்படிதான், மேல வந்து சுடு தண்ணி மேல வர ஆரம்பிச்சிடும். இந்த மேல வர சுடு தண்ணி கடல்ல இருக்கிற தண்ணியை வந்து காத்து வந்து தள்ளி தள்ளி ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் தான் எர்த்தோட நார்மல் பேட்டர்ன் இருக்குது. இதை வச்சு தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மழை எல்லாமே வந்து இதை வச்சு தான், ஏன்னா அந்த சுடு தண்ணி போற திசையில வந்து மழை நிறைய வரும். சோ எர்த்ல எங்க மழை பெய்யணுங்கிறத டிசைட் பண்றது இந்த கடல்ல இருக்கக்கூடிய சுடு தண்ணி, அது எப்படி மழை பெய்யணுங்கிறத யோசிக்கிறது வந்து இந்த காத்து. சோ இது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல இருக்குது. சோ இப்படி ரெகுலர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கப்போ ஒன்ஸ் அ வைல் ஓகேவா, ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விண்ட் வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. இந்த மேல இருக்கிற சுடு தண்ணியை தள்ளிட்டு போற விண்ட் வந்து வீக் ஆயிடுது. அப்போ இந்த விண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த தண்ணியை தள்ளிட்டு போக முடியாது. அப்போ அது இந்த சைடு போகாம அது ரிவர்ஸ்ல சம்டைம்ஸ் போயிடும், இல்ல அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுது. அந்த தண்ணி வந்து ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சவுத் அமெரிக்கால இருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய ஒரு விண்ட் அது அப்படியே அங்கேயே தங்கிடுச்சுன்னா என்ன ஆகும், அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். கரெக்டா, இங்க பெய்ய வேண்டிய மழை பெய்யாம போயிடும். இதுதான் பெரிய விஷயம். சோ எல் நினோவோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழை பெய்யாது, மழை பெய்யாத இடத்துல பயங்கரமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படியே சில இடங்கள்ல பெய்யறப்பவும் ரொம்ப வேகமா வந்து முடிச்சிடவும் வாய்ப்பு இருக்குது. சோ இந்த மாதிரி வெதர் பேட்டர்ன் வந்து பேசிக்கா குழம்பி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல் நினோவோட நம்ம நார்மலா நம்ம வச்சிருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து எல் நினோ இருக்கிற வருஷத்துல நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஜெனரலா எதிர்பார்க்காத இடங்கள்ல, நார்மலா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஹீட் அதிகமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல. இதுதான் வந்து எல் நினோவோட விஷயம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரங்கள்ல அதிகமா மழையும் பெய்யும். எதிர்பார்க்காதது நான் எதை சொல்றேன்னா நார்மல் பேட்டர்ன்ல இருக்காது, கொஞ்சம் எராட்டிக்கா இருக்கும். இதுதான் இதோட மெயின் மேட்டர். எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்றோம். பட் நம்ம வந்து நார்மலா இப்படி தான் நடக்கும்னு சொல்லல, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணும். இதுதான் இதுல பிரச்சனை. ஓகே மதன், என்ன மே மாசம் அடிக்கிற வெயில் வந்து இன்னும் கொஞ்சம் மாசம் அடிக்கும், அதனால என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ இம்பாக்ட சொல்றேன். இது ஒரு சின்ன விஷயம் கேட்கறதுக்கு வந்து ஓகே, ஏன்னா மழை வந்து 10 நாள் மழை ஒரு நாள்ல பெஞ்சிருமான்னு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நடந்தா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை பெய்யலனா என்ன ஆகும், இம்பாக்ட் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா, அதனால தான் எல்லா சயின்டிஸ்டும் இதை பத்தி பேசி இப்பமே பி அவேர் ஆஃப் இட், பி ரெடி ஃபார் இட் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா இதே எல் நினோ இதுக்கு முன்னாடி ரொம்ப உக்கிரமா வந்தப்போ பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, 1877ல இந்தியால மழையே இல்லாம போயிருக்குது, விவசாயிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிசினஸ்மேன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சைனால மிகப்பெரிய நதிகள் வந்து ட்ரையா ஓடிருச்சு அப்படிங்கறாங்க. தண்ணி இல்லாம போனா என்ன வருது, வாழ்வாதாரமே அதுதானே. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பாஸ்ட் நடந்திருக்குது. அதுலயும் ரொம்ப முக்கியமா 2026 ரொம்ப சூடா இருக்கணும். 2027 வரலாற்றுல நம்ம ரெக்கார்டட் ஹிஸ்டரியில வந்து ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் இயரா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் சந்தேகிக்கிறாங்க. ரொம்ப சூடா இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் எல் நினோன்னு சொல்றாங்க. எனிவே இப்போ இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும், ஓகே இது வருது வந்துறலாம் வந்துற போகுது 98% அக்யூரசி அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மோஸ்டா வந்துரும். ஏன்னா நம்ம வந்து என்னதான் இதெல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாலும் நம்ம பார்ப்போம், ஒரு புயல் வந்து வருது இந்த வந்துருச்சுமாங்க, லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு ஆந்திராக்கு போயிடும், இல்ல அப்படி இந்த சைடு திரும்பி பாண்டிச்சேரிக்கு போயிடும். டு an extent we can predict weather. சோ அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம இதுதான் நடக்கும் அடுத்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தத வச்சு சொல்லணும்னா இந்த எல் நினோ வந்துச்சுன்னா என்ன நடக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் இந்தியாவுக்கு வரும், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் உலக அளவுல பார்த்தோம்னா ட்ராட் கிரிப்ஸ், அதாவது வறட்சி வந்து இந்தோனேஷியால ஆஸ்திரேலியால பயங்கரமா வந்துருங்கிறாங்க. இந்த மழையை வந்து மெயினா நம்பி இருக்கக்கூடிய இடங்கள் இது இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா. கரெக்டா, அந்த கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். சோ அங்க இருக்கக்கூடிய மெயின் சதர்ன் ஓஷன்ல நான் சொல்றேன், அப்படி வேர்ல்ட் மேப் போட்டா நமக்கு வந்துரும். கரெக்டா, சோ இந்த இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா வந்து பயங்கரமா பாதிக்கப்படுங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அமேசான் இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த மழை சீசன்ல வந்து சூடாகிற, அதுக்கு முன்னாடி மே மாசம்லாம் நல்லா சூடாகிற காடுகள்லாம் வந்து அந்த மழை பெஞ்ச உடனே கூல் டவுன் ஆகும். அந்த மழை வரலன்னா என்ன ஆகும், அது இன்னும் சூடாகி தீ பிடிச்சி எரிஞ்சிற வாய்ப்பு இருக்குது. ஸோ வைல்டு ஃபயர்ஸ் வந்து அமேசான்லையும் ஆஸ்திரேலியாலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கோரல் ரீஃப் ப்ளீச். இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த பவளப்பாறைகள் வந்து நம்ம ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறோம். பட் இந்த கோரல்ஸ் வந்து ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே அங்க பாதுகாத்துட்டு இருக்குது. அதனால தான் இந்த நியூக்ளியர் வேஸ்ட்லாம் தண்ணி எல்லாம் அங்க போகுதுன்னா பயங்கரமா மக்கள் அங்க இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட், ஐ மீன் இதை பத்தி அவரா இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கோரல் ரீஃபை எல்லாரும் இவ்வளவு பெருசா பேசுறாங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, நாட் ஜஸ்ட் ஃபிஷஸ், ஃபிஷ், ஷ்ரிம்ப், எல்லாமோ சொல்லலாம், ஆக்டோபஸ், அது இதுன்னு எல்லாமோ கடலுக்குள்ள இருக்குல்ல. நம்ம மண்ணுல இருக்கிறத விட அதிகமா தண்ணிக்குள்ள தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நிறைய பெரிய ஈகோ சிஸ்டம் வந்து பேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பவளப்பாறைகள் பல வருஷமா வந்து நிறைய விஷயங்களுக்கு உணவு பொருட்களா இருக்குது. அந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அது வந்து பயங்கரமா காயப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவோட கடலோரங்கள்ல மீன் வந்து காணாமலே போயிடும் அப்படிங்கிறாங்க. இததான் வந்து ஜெனரலா அந்த பையன் வந்து காணாம போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்புறம் வந்து இன்னொரு மேட்டர், நம்ம அந்த எல் நினோங்கிறதுக்கு
பேர் வந்து சின்ன பையன் சின்ன பையன். அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா இந்த எல் நினோ வந்து டிசம்பர் மாசத்துல வந்து சவுத் அமெரிக்கால வந்து கவனிப்பாங்களாம். பட் அந்த டிசம்பர் மாசம்ங்கற சீசன் வந்து ஜீசஸ் பேபி ஜீசஸோட சீசன் கரெக்ட்டா? டிசம்பர் கிறிஸ்மஸ். சோ அதனால அந்த ஜீசஸோட ரெஃபரன்ஸோட தான் எல் நினோக்கு வந்து சின்ன பையன் அந்த சின்ன பையன் கனோட்டேஷன் வந்திருக்குது. எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவோட கோஸ்ட்ல வந்து ஃபிஷஸ் வந்து காணாம போயிடுங்கறாங்க. பெரு, ஈக்வடார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஃப்ளட் நிறையமா வருங்கறாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து பயங்கரமா மழை பெய்யும். மழை பெய்யாத இடம் அதிகமா. ஆனா அங்க வந்து கண்டமானிக்கு மழை பெய்யுங்கறாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பயங்கரமா அகைன் வறட்சியில வந்து மூழ்கிடுங்கறாங்க. எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இது சொன்னோம் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியால வந்து டிராட் இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலயும் அந்த மாதிரி வந்துருங்கறாங்க. 2027 வந்து ஹாட்டஸ்ட் இயர் ஹியூமனிட்டி வந்து பார்த்ததுல நம்மளோட மாடர்ன் ஹியூமன்ஸ் பார்த்ததுல 2021 will be the hottest year. ஹவாய், பசிபிக் இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஸ்டார்ம்ஸ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட வெளிப்பாடா இப்படி நிறைய இடத்துல வந்து எராட்டிக்கா கிளைமேட் பிஹேவ் பண்றதுனால குளோபல் ஃபுட் பிரைசஸ் வந்து பயங்கரமா ஏறிடுங்கறாங்க. சோ கண்டமானிக்கு இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இத நம்பி விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். வர வேண்டிய மழை ஒழுங்கா வரலனா எங்க இருந்தாவது தண்ணியை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு செடிக்கு பாய்ச்சணும். இப்போ வேற இடத்துல இருந்து நம்ம கிராப்புக்காக விவசாயத்துக்காக தண்ணியை கொண்டு வரணும். அதுக்கு காஸ்ட் இன்க்ளூடடா இருக்கும். இதெல்லாம் வந்து கடைசியில் அறுவடை பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கிறதுக்கு சேலஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம போய் சேர்த்துடலாம். எப்படியாவது ஸ்டோரேஜ் அது இதுன்னு வச்சு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா விலை கண்டமானிக்கு ஏறும். அடுத்தது இதனால நிறைய இடத்துல வந்து இந்த திடீர்னு எதிர்பார்க்காத நிறைய மழை வருதுன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி நடக்கும். மழை வர வேண்டிய இடத்துல வராது. எதிர்பார்க்காத இடத்துல கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்யும். இதெல்லாமே மிக்சடா இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ ஃப்ளட் நிறைய வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? டிசீசஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு செயின் எஃபெக்ட்னு வேர்ல்டு லெவல்ல நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஃபோக்கஸ்டா வர ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா மோஸ்டா கோவா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், அப்புறம் இந்த சைடு மேகாலயா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா இந்த சைட்லாம் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து பயங்கரமா பிரச்சனையாகும். ஏன்னா இந்த மழையை நம்பி விவசாயிகள் ஆல்ரெடி பயிர்கள் இட்டிருப்பாங்கல்ல, அது வந்து பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. பிரைசஸ் வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி ரைஸ், டால், பருப்பு, அப்புறம் வந்து காய் இதுக்கெல்லாம் வந்து காசு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. செலவு அதிகமாக. ஏன்னா இதோட பராமரிப்பு, இதை வந்து அறுவடை பண்றது, இதுக்கு தண்ணி பாய்ச்சறது எல்லாத்தோட வேலையுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அக்யூமுலேட்டட் காஸ்டா மாற வாய்ப்பு இருக்குது. சம்மர் வந்து ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். 26 and 27 ரெண்டுமே வந்து சம்மர் ரொம்ப ஹீட் ஆயிடுங்கிறாங்க இந்தியால. அண்ட் நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லா நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியால இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸ்ல, அதாவது டேம்ஸ்ல எல்லாம் வந்து மொத்த தண்ணியோட அளவு வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா அக்டோபர்ல வந்து பயங்கரமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ஜூன்ல மழை கம்மியாகி அக்டோபர்ல வந்து நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் ஒரு மொத்த சீசனுக்கு தேவையான மழை வந்து ஒரு நாள்ல வந்துருச்சு. இந்த மாதிரி மழை பெய்யறப்போ நம்ம என்னதான் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த சிஸ்டம் தாங்காது. அதாவது நான் சொல்றது நம்ம ரோடு ஊர் எல்லாம் தாங்காது. துபாயில வந்து ஃப்ளட் வந்துருச்சுன்னு பாக்குறோம்ல, துபாயிலேயே ஃப்ளட் வருதுன்னா சிங்கப்பூர்ல ஃப்ளட் வந்துருச்சு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு அளவு கடந்த ஒரு மழை வருதுங்கிறது நம்மளுக்கு இப்போ வெல் அவேரா முன்னாடியே தெரியும். கவர்மெண்ட் அதுக்கு ரெடியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்பமே நம்மளுக்கு தெரியுது ஒரு எல் நினோ எஃபெக்ட் இருக்குங்கிறப்போ மக்கள் வந்து இது தெரியாம வரக்கூடிய மழை இல்லை. இதுக்கு வந்து பல சயின்டிஸ்ட் பல வருஷமா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2026 7 பாத்துக்கோங்கப்பா. அப்போ தமிழ்நாட்டில் அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் பெரிய மழை வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் சென்னை வந்து எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து ஃப்ளட்டிங் எல்லாம் வந்து எஸ்பெஷலி சென்னை வந்து ஈஸியா ஃப்ளட்னா முதல்ல வந்து டேமேஜ் ஆகுறது சென்னை தான். அது கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க வேண்டியது இருக்கும். சென்னையோட லேக் அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா தூர்வாரி அது போயிட்டு வர இடம் எல்லாத்தையுமே ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாதான் அந்த மழையை வந்து நம்ம யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய ட்ரை சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யாத சீசனை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ், பூண்டி இந்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து லா நினான்னு இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மதன் இவ்வளவு நேரம் எல் நினோ பயங்கரமா ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. லா நினானா என்னன்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு அதுக்கான டாபிக். இதோட ஆப்போசிட் அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 26-27 இஸ் கோயிங் டு பி a very hot year. பட் இதனால என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறத வந்து நான் சொன்னேன். நாட் ஜஸ்ட் வெஜிடபிள் ஃபுட் மட்டும் இல்ல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், பயங்கர லாங்கர் டயத்துக்கு வெயில் இருக்குன்னா நம்ம ஏசி யூசேஜ் அதிகமாகும். கரெக்டா? ஒரு ஸ்டேட்டாவே நம்ம நிறைய ஏசி யூஸ் பண்ணுவோம். ஏசி ஹெவியா யூஸ் பண்றப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகும். கவர்மெண்ட் அதை மேனேஜ் பண்ணணும். அகைன் இது சடன் கிடையாது. we are being very well aware of it. we are very much warned about it. அப்போ கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். சோ இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பவர் கட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்குது. இது வந்து 2027ல எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எலக்ட்ரிசிட்டி எனக்கு ஒன்று டாப் ஆஃப் த மைண்ட். உடனே நான் சொல்றேன் ஃபுட், அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆனாங்கன்னா மிடில்மேன் அஃபெக்ட் ஆவாங்க. ஃபார்மர்ஸும் மிடில்மேனும் அஃபெக்ட் ஆனாங்கன்னா இவங்க அஃபெக்ட் ஆவாங்க. கடையில வச்சு விற்கிறவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ், ஸ்விக்கி, ஜெப்டோ இது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு ஷாப் கீப்பர்ஸ் கிட்ட இருந்தானே வருது. அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும். ஃபுட் இண்டஸ்ட்ரியே அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை சுத்தி ஒரு செயின் இம்பாக்ட் மாதிரி எல்லா இடத்துலயும்
எல்லாத்துலயும் அஃபெக்ட் ஆகும். எல்லாருமே கடைசில வந்து ஃபுட் பேஸ்டா தானே நம்ம ரன் ஆயிட்டு இருக்கோம். அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு சின்ன டிஞ்ச் ஆஃப் ஃபீல் நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லங்க. ஒரு ஆஃபீஸ்ல ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தக்காளி வெங்காயம் விலை இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா சாப்பாடோட விலை இன்கிரீஸ் ஆகும். சாப்பாடோட விலை இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஐடி கம்பெனில சம்மந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஆனா அந்த ஐடி கம்பெனில லஞ்ச் ப்ரொவைட் பண்றாங்களோ இல்ல லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதோட விலை எல்லாம் இன்கிரீஸ் ஆகும். அப்போ ஃபுட்டுக்கே நம்ம இந்த தடவை இவ்ளோ இன்கிரீஸ் செலவு பண்றோம். இந்த வருஷம் ப்ராஃபிட்ல நம்ம கொஞ்சம் வந்து இன்கிரிமென்ட் குடுக்கிறது கம்மியாக்கும்னு சொல்லிட்டு அத அஃபெக்ட். சோ இட்ஸ் எ செயின் ரியாக்ஷன். ஒண்ணுக்கு ஒண்ணு இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? லிட்டில் பாய். எல் நீனோ முதல்ல ஆரம்பிச்சப்போ நம்ம எங்க பேசிட்டு இருக்கோம் இப்போ. சோ இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. பி அவேர் ஆஃப் இட். ஒருவேளை இது வரதுக்கான இப்பவும் 100% வந்துரும்னு சொல்ல. பட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இத அத நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பமே அதோட அறிகுறிகள் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. பட் இப்படி ஒண்ணு வந்துச்சுனால் அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறது தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதோட சைக்கிளும் கூட இப்படி நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சோ இதுதான் எல் நினோ. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான அட் த சேம் டைம் டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இத பத்தி நீங்க இன்னும் ஃபர்தரா வாசிக்கணும். நான் இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு டூ மை ஓன் ரிசர்ச் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் மேக் பண்ணிட்டேன். இல்ல ஐ வாண்ட் டு டூ மை ஓன் ரிசர்ச் நினைச்சீங்கன்னா மோஸ்ட் வெல்கம். இதுக்கு வந்து தேவையான லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கும். நீங்களும் ஃபர்தரா சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நான் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கிறதையும் இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் எங்கனாலும் நீங்க என்னை ஃபாலோ பண்ணலாம். மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்க ஈஸியா என்னை ஃபாலோ பண்ண முடியும். அங்க நம்ம இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவோம். See you tomorrow. Love you all. Take care. Stay safe. Take care. And இத உங்களோட குரூப்ஸ் எந்த குரூப்ல ஷேர் பண்ணுமோ அங்க ஷேர் பண்ணி விடுங்க. Bye. Cheers MGs.